ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாள். அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகையுடைய 28ஆம் நாள். கிழமை வந்து வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி இந்த நாள் என்ன நாள் அப்படிங்கிறது நல்ல காலாண்டரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆமாங்க, கார்த்திகை மாதத்துடைய தீப திருநாள். ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 8வதாக வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சக ராசியில் பயணம் செய்வார். சூரிய பகவான் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே விருச்சக ராசியில் சஞ்சரிப்பார். இந்த மாதத்தை கார்த்திகை மாதம் என்று அழைக்கப்படும். இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும். மேலும் பிற கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை இதெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து 12 ராசிக்காரங்களுக்குமே பலன்களை வந்து ஒவ்வொரு வகையில் கிடைக்க செய்யும். மேலும் நவக்கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கொண்டு தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கணக்கிடப்படும். அந்த மாதிரி விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்பவே சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை தீபம் ஒரு முக்கிய திருவிழாவாக சொல்லப்படுது. இந்த திருவிழா பற்றி தெரியலனா முதல்ல கார்த்திகை தீப திருவிழா உருவான அந்த கதையை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த கதையை வந்து தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை தீபம் உருவாகக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் மிக மிக முக்கியமான மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். கார்த்திகை 28ஆம் தேதி டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை தீபமானது வருது. அந்த தீபத்துக்கு பிறகு மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் என்று உங்களுக்கான சம்பவங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேச ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்க போகுது. அதனால் இந்த தீபத்துக்கு பிறகு நீங்கள் சவால்களை சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சவால்களை சமாளிப்பதற்கு எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. உங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் எடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள் விஷயத்துலையும் நிதானம் தேவை. இல்லைனா பிரச்சனை ஏற்படும். தவறான நிர்வாகத்தில் உங்கள் சொந்த தொழிலில் லாபம் குறையலாம். அது மட்டும் இல்லாமல் நிதி திட்டமிடலுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். அது ரொம்ப அவசியம். சிலருக்கெல்லாம் முதுகுவலி, கண்வலி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உறவுகள், உணவு, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பாதி பலன்கள் தான். இன்னும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதை எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபம் என்ன அந்த அளவுக்கு சிறப்பானதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு வந்து தெரியலனா முதல்ல இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்புகள் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த கார்த்திகை தீபம் தோன்றியதற்கான புராண கதையை தெரிஞ்சுக்குங்க. எந்நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும். இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையுமே தரும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்குன்னு நிறைய வரலாறுகள் வந்து இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கிய வரலாறு தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு 2 விதமான காரணங்கள் கூறப்படுது. அதில் ஒன்று, ஒரு முறை உமாதேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகளால் மறைத்திருக்காங்க. அப்போது பிரபஞ்சமே இருள்மயமானது. உயிர்கள் அனைத்து துயரில் ஆழ்ந்தது. இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது. விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாங்க. இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார். தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளம் குன்றுமலையிலிருந்து கௌதம் மகரிஷி உதவியோடு பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாங்க. பௌர்ணமி சந்திரனுடைய கார்த்திகையில் சஞ்சரிக்கக்கூடிய வேலை வந்தது. இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்று அருள் புரிந்தார். இந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுது என்று ஒரு புராண கதை சொல்லப்படுது. அதே போல இந்த திருக்கார்த்திகை விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுது. ஒரு சமயம் திருக்கையிலத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தரில் இருக்கும்போது அங்கு நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. விளக்கு ஒளி இழக்கக்கூடிய தருணத்தில் எலி ஒன்று அங்கு வந்தது. நெய்யின் வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரியை வந்து இழுத்தது. தூண்டி விட்டப்பட்டதால் தீபம் பிரகாசமாக இருந்தது. ஒளி மிகுந்ததனால எலி ஓட ஆரம்பித்தது. ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது. எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார். அதற்கு அரசபோகமும் அரண்மனை வாழ்வும் தந்தருளினார். முன் ஜென்மத்தில் எலியாய் இருந்து அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார்.
எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார். கூடவே செருக்கும் வளர்ந்தது. ஒரு நாள் ஆங்காரத்தோடு கோவிலுக்கு சென்றார். பட்டாடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்கில் தீப்பொறி சக்கரவர்த்தியின் மீது பட்டு எரிந்தது. உடல் புண்ணாயிற்று. செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இரு கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரகாரித்தார். தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார். தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீப வரிசைகளை ஏற்றி தொழுது கொண்டு வா, காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான். நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான். இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுள்ளவம் இறங்கி இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிளம்பாக நின்றான். மன்னனின் நோய் நீங்கியது. இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடு கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது என்பது இன்னொரு புராண கதை. காலப்போக்கில் அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவாச்சு. ஒளி வடிவமான இறைவன் தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் என்று வேத புராணங்களில் விளக்கேற்றுவது மிக சிறந்த பலனை தரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதே மிக சிறந்த திருப்பணியாக செய்திருக்கிறாங்க. எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபாடுவது உயர்வான பலனை தரும். இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைக்கிறது, இல்லத்தில் இருவேளையில் விளக்கேற்றுவது எல்லா மங்களங்களையும் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளில் ஆலயங்களை விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபிர்பாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தினமே விளக்கேற்ற இயலாதவங்க துவாததிசி, சதுர்திசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக 2 நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமாயின் 2வதாக வரக்கூடிய நாளில் கொண்டாடுவது மரபாக இருக்குது. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக டிசம்பர் 13ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குது. இது தாங்க கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு. இதை தெரிஞ்சு நீங்கள் பயனடையணுங்கிறதுனால தான் கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை ஷேர் பண்ணேன். இப்போ இந்த தீபத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிற சிறப்பு பலன்களை ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்கள் செல்வாக்கை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கணும். மிகவும் எளிமையானராக இருக்கணும். இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் சிறு சிக்கல்கள் ஏற்படுவதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். அதனை அழகாக செய்து முடித்து நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவது ஈஸியாக இருக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். இல்லைனா வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏனெனில் கடன் கொடுத்து விட்டு பின் வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே கடன் பாதி உங்களுக்கு வராமல் தப்பித்து கொள்ளலாம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை கணவரோடு இணைந்து செயல்படணும். அப்போ தான் குடும்ப நலன் நல்லாயிருக்கும். இல்லைனா குடும்ப நலன் நல்லா இருக்காது. இந்த கார்த்திகை தீபம் முடிந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். அதனால் சிக்கன நடவடிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு சிக்கன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கலைஞர்களுக்கு கூட உங்கள் திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்து பட்டறையில் சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சேர்ந்துருங்க. நீங்கள் நினைத்த கதாபாத்திரமும் கிடைக்கும். நீங்கள் நினைத்தபடி எல்லாத்தையுமே கற்றுக்கவும் முடியும். அப்புறம் அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கூட நீங்கள் படிப்பில் கவனத்தோடு படித்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேரத்தை வீணடிக்காமல் படிங்க. தேர்வு சமயத்தில் மிகவும் சுலபமாக இருக்க இப்போ நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு வழி. ஆக மொத்தம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தீப திருநாளுக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான சிறப்பு பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த தீப திருநாளில் முருகருக்கு சிவப்பு மலரார் மாலையோ அல்லது பூச்சரமோ அணிவித்து வழிபாடு செய்யணும். இதை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு இன்னும் லாபங்கள் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களோடு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
மறக்காம பண்ணுங்கள். நன்றி.